ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பொதறிவு வினாக்கள். அதாவது தலைவர்களின் சிறப்பு பெயர். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்குது. அதுதான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். லோகமானியர் என்று அழைக்கப்படுபவர் பாலகங்காதர திலகர். பங்கபந்து என்று அழைக்கப்படுபவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர். மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. அமைதி மனிதர் என்று அழைக்கப்படுபவர் லால் பகதூர் சாஸ்திரி. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா என்று சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார். தேசபக்தர்களின் தேசபக்தர் என்று அழைக்கப்படுபவர் சுபாஷ் சந்திர போஸ். தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் பெரியார் ஈவேரா. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் காமராஜர். கவி யோகி என்று அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார். அடுத்ததாக மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கியாபே விஸ்வநாதம். முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் கலைஞர் மு கருணாநிதி. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பர். தமிழ் நாடகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கால்டுவெல். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.